நார்த் அட்லாண்டிக்கில் யூஎஸ் சீஸ் பண்ண கப்பல் ஒரு ரஷ்யன் கப்பல் இல்லைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆக்சுவலி அது ஒரு ஷேடோ ஃப்ளீட் ஷிப். ஷேடோ ஃப்ளீட் ஷிப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாங்ஷன்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சாங்ஷன்னா என்னென்னா, ஒரு நாடு இன்னொரு நாடை எக்கனாமிக்கலாக வீக் பண்ணுறதுக்காக அந்த நாடை மற்ற நாடுகள் கூட ட்ரேட் பண்ண விடாமல் தடுக்கிறது தான் சாங்ஷன். இந்த சாங்ஷனை அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான், வெனிசுலா மேலே போட்டிருக்காங்க. ஷேடோ ஃப்ளீட் ஷிப்னா ஒரு டார்க் ஷிப். ஷிப்ஸோட வேலை என்னென்னா, சாங்ஷன் போட்ட நாடுங்க மற்ற நாடுங்க கூடன்றதை பார்த்தா எந்த நாடு கூட ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்த நாடு மேலேயும் சாங்ஷன் போடுவாங்க. இதனால் அந்த ஷிப் எந்த நாட்டிலேருந்து வருதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த ஷிப் நிறைய ஃபேக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த ஷிப் இப்போ ரஷ்யாவிலேருந்து வந்துட்டுருக்குன்னா அதுக்கு இந்தியன் ஃப்ளாகோ இல்லை யூஎஸ் ஃப்ளாகோ மாற்றிக்குவாங்க, அதோட நேமையும் மாற்றிக்குவாங்க. இந்த ஷிப்பும் அதில் ஒரு ஷிப்பு தான். அந்த ஷிப்பில் ரஷ்யன் ஃப்ளாக் மாட்டினதுக்கான ரீசன் என்னென்னா, ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் சுத்தமாக ஆகாது. இந்த மாதிரி இருக்கப்போ அந்த நாட்டோட கேரியரை பிடிச்சாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகும்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் மாற்றிருக்காங்க. யூஎஸ் இந்த ஷிப்பை சீஸ் பண்ணதுக்கான காரணம் இதில் வெனிசுலா சம்மந்தப்பட்ட ஆயில் இருக்குன்றாங்க. யூஎஸ் வெனிசுலாவை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆயில் எல்லாத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை மீறி போனதுனால தான் அதை சீஸ் பண்ணேன்னு அவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க.